உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாங்கள் நின்று கொண்டிருப்பது எங்களுடைய சத்ருகொண்டான் மாவட்ட விவசாய பயிற்சி நிலையம். 2 நாட்கள் கண்காட்சி இந்த மாதத்தினுடைய 4ஆம் 5ஆம் தேதிகளிலே மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றிருந்தது. எனவே கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கண்காட்சி ஆரம்பமாகி இருந்தது. எனவே நிறைய பொதுமக்கள் மாணவர்கள் வந்திருந்த நிலையில் இங்க என்னென்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக நாங்கள் நுழையும் போது இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மரக்கறி பயிர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இதுல நீங்க முன்னுக்கே பூசணி குடும்பத்தைச் சேர்ந்த தாவரங்கள் நடை செய்யப்பட்டிருக்குது. முன்னுக்கு இருக்கிறதை கெக்கரிக்காய். இதுல நிறைய வகைகள் இருக்கு. இதுதான் இங்க வித்தியாசம். வழக்கமா கெக்கரின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல இருக்கக்கூடிய வர்க்கங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு அப்படின்றத இங்க நாங்க பிரித்து காட்டியிருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா பூசணி. இதுல பூசணியிலையும் 5 வகைகள் இங்க பயிரிடப்பட்டிருக்குது. அடுத்ததாக வெண்டிலையும் சில வகைகள் இருக்குது. முதலாவது இனம் ஹரித, அதே போல இரண்டாவது சிவப்பு வெண்டி. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது கூடுதலாக செய்ய பண்ணப்படுற வெண்டி கிடையாது. சில இடங்கள்ல தான் நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வெண்டி. அதே போல அடுத்ததாக இருக்கக்கூடிய MI5 அப்படின்ற ஒரு இனம், இதையும் நீங்க இங்க காணக்கூடியதா இருக்கும். மற்ற பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தக்காளி. இந்த பக்கம் தக்காளி இருக்குது. தக்காளியிலையும் சில வர்க்கங்கள் இருக்குது. அந்த வர்க்கங்கள் ஒவ்வொன்றும் இங்க வேறு பிரிச்சு காட்டப்பட்டிருக்குது. குறிப்பா ரோமா, KC1, அதே போல திலினி இப்படியான வர்க்கங்கள் இங்க பயிரிடப்பட்டிருக்கு. எனவே ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அந்த வர்க்கத்தோட இயல்புகள் எப்படி இருக்கும், அதுல காய் எப்படி இருக்கும், அதுல விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் தகவல்களாக இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே அதையும் முதல் பகுதியில பார்க்கக்கூடியதா இருந்தது இந்த 2 நாட்களை. தக்காளிக்கு அடுத்ததாக மிளகாய். எனவே இந்த மிளகாய் செய்கையில இப்ப நிறைய இனங்கள் அந்த இனங்கள் ஒவ்வொன்றையுமே வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறோம். முன்னுக்கு இருக்கிறது MICH1 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனம் தான் முதலாவது இருக்கிறது. அது நிறைய காய்கள் காய்களை பார்க்கக்கூடியதா இருக்கும். பெரிதாக வளராது, ஆனாலும் காய்கள் அப்படி இலைக்கு ஒரு காய் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக KA2, அதே போல ரஜினி அப்படின்ற ஒரு வர்க்கம் இருக்குது. கல்கிரியாகம் அப்படின்ற வர்க்கம் இருக்குது. அதே போல PC1 அப்படின்ற ஒரு வர்க்கம் இருக்குது. இப்படி இந்த எல்லாமே மிளகாய்க்குரிய பகுதியாக காட்டப்பட்டிருக்குது. எனவே இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்தது. கத்தரி, மிளகாய், அதே போல தக்காளி, இது எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தது. சொலனேசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. அதே நேரத்துல இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா கரிமிளகாய் எங்கட பகுதிக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எனவே கரிமிளகாய் கூட இங்க காய்க்கும் அப்படின்றது. சின்ன மரங்களா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய காய்கள் பெரிய பெரிய காய்கள் இருக்குது, பார்க்கலாம். சிவானி அப்படின்ற ஒரு வர்க்கம் தான் முதல்ல பயிரிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா செரி அப்படின்ற ஒரு வர்க்கம் பயிரிடப்பட்டிருக்குது. அதுக்கு பின்னாடி அங்க பீர்க்கு காட்டப்பட்டிருக்குது. LA33 என்ற வர்க்கமும், அதே போல நதி அப்படின்ற ஒரு வர்க்கமும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதே போல அடுத்ததா இந்த பாகல், விட்டக்கோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாகல்லையும் 2 இனங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்குது. மாயாவும் அதே போல MI ஹைபிரிட்டும் காட்டப்பட்டிருக்குது. அதை ஒரு கூடார பந்தலாகவும் காட்டப்பட்டிருக்குது, ஒரு B ஷேப்ல இருக்கிற மாதிரி. அதே நேரம் நிலைக்குத்தான ஒரு பந்தலாகவும் காட்டப்பட்டிருக்குது. அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னு சொன்னா புடோல் இருக்குது. புடல்ல MI சோட் அப்படின்ற ஒரு இனம், திண்ணவேலி வெள்ளை, திண்ணவேலி ஒயிட் அப்படின்னு சொல்ற இனம். இந்த 2 இனங்களும் வேறு பிரித்து காட்டப்பட்டு, இந்த பக்கம் கத்தரிலையும் சில இனங்கள் காட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இனங்களும் இருக்குது, இதுல தெரியாத இனங்களும் இருக்கலாம். திண்ணவேலி ஊதா நாங்க வழக்கமா செய்யறது. அதே போல ரால்குலி அப்படின்ற வர்க்கம் ஒன்று இருக்குது. அதுவும் இந்த பகுதியில கூடுதலாக செய்ய பண்ணப்படுறது. அடுத்தது CICBR2 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனம். இது கொஞ்சம் நீங்க நம்ம பகுதியில கொஞ்சம் குறைவாக பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த பக்கத்துல கொத்தவரை செய்கை பண்ணப்பட்டிருக்குது. அவரை குடும்பம் அப்படின்னு சொன்னாலே அது எங்களுக்கு நன்மை தாரது மட்டும் இல்ல, மண்ணுக்கும் நன்மை சேர்க்கக்கூடியது. அவரை குடும்ப தாவரங்கள் பொதுவாக இயற்கையாகவே நைதரசனை காற்றுல வழியில இருந்து மண்ணுக்குள்ள பதிக்கக்கூடிய ஆற்றலுடையவை அப்படின்றதால அதுல இருக்கக்கூடிய அந்த கொத்தவரை இனங்களையும் இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு மறுமுனையில பயற்றை, புசிட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது நாங்க கம்பு கொடுத்து உயர்த்தி காய்க்க வைக்க தேவையில்லை, நிலத்திலேயே படர்ந்த மாதிரியே காய்க்கும். இதுல நீங்க பார்க்கலாம் எவ்வளவு காய் இதுக்கு மேல கிடக்குது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய இலைகளுக்கு மேலால காய்கள் தெரிகிறதையும் நாங்க வடிவா பார்க்கலாம். எனவே இது புசிட்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனம். எனவே இந்த புசிட்டா இனம் பொதுவாக நாங்க பெரிய அளவுல மெனக்கெட தேவையில்லை. அதுக்காகத்தான் இந்த பயிற்ற இனத்தை அதிக அளவுல விவசாயிகள் தேர்வு செய்யறது. காரணம்
கம்பு வெட்டி கம்பு கொடுத்து அதை கொடியை ஏற்றி விடுறதான் மிகப்பெரிய பிரச்சனை பயத்தையில். உள்ளூர் முட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டி வடிவத்திலே இருக்குது. நாடங்கா அப்படின்னு சொன்னாலே நாங்கள் நீளமான நாடங்காயை பார்த்துருப்போம். கூடுதலாக நீளமான நாடங்கா தான் எங்கட பகுதியில் விற்பனைக்கு இருக்குது. ஆனால் இந்த நாடங்கா வந்து ஒரு முட்டிட ஷேப்லேயே இருக்கும். வடிவா பார்வைக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். பார்வைக்கு வந்து நல்ல பெரிய சைஸ்லையும் வித்தியாசமாகவும் இருக்கும். இது இவ்வளவும் வந்து மரக்கறி பயிற்சிகைக்குரிய பகுதி. மரக்கறி பயிற்சிகைக்குரிய பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள நுழைகிற நேரம் அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதி வந்து இலைமரக்கறிக்கான பகுதி. இலைமரக்கறிக்கான பகுதியில் நீங்கள் இந்த பக்கம் பார்க்கக்கூடியது வந்து வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து கூடுதலாக எங்கட பக்கத்தில் செய்கை பண்ணப்படுறது குறைவு. யாழ்ப்பாணத்திலிருந்து தான் கூடுதலான வெங்காயம் எங்கட பகுதிக்கு கொண்டு வரப்படுது. எனவே சின்ன வெங்காயம் கூட எங்கட பகுதியில் வளரும் அப்படின்றத வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து இந்த கண்காட்சிக்காகவே இந்த இடத்துல நடுகை செய்யப்பட்டது இந்த சின்ன வெங்காயம். மிக முக்கியமான ஒரு இலை மரக்கறி அப்படின்னு சொல்லலாம். கிராம பகுதிகளில் வந்து இதை நடுகை செய்யவே தேவையில்லை. வாய்க்கால்கள், நீர் இருக்கக்கூடிய இடங்கள், அதுகளில் இருந்து கூடுதலாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக வந்து அங்கால கங்குன் செடி காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. பொன்னாங்கண்ணியில் சில, அதாவது வயல் நிலங்களில் வளரக்கூடிய பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லி வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அதே போல் கங்குனுக்கு அடுத்ததாக பசளி செடி இருக்குது பின்னாடி. அதுக்கப்புறமா வந்து வல்லாரை இருக்குது. அதே நேரத்தில் கோவா கூட இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. கோவாவும் கூட எங்கட பகுதியில் வந்து கூடுதலாக செய்கை பண்ணப்படுறது கிடையாது. எனவே கோவாவையும் இந்த இடத்துல செய்கை பண்ணி காட்டியிருக்கிறாங்க. அடுத்ததாக கீரை வகைகளில் சிவப்பு கீரை, பச்சை கீரை அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி காட்டியிருக்கிறாங்க. அதே நேரம் அதுக்கு பின்னாடி எங்களோட இலைமரக்கறி செய்கை தொகுதிக்கான அந்த போர்டு இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து மிகவும் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை தாவரத்துக்குள்ளேயும் வரக்கூடியது தான் இந்த முடக்கத்தான் செடி அப்படின்றது. எனவே இது வந்து ஒரு சிறந்த ஆரோக்கியமான உணவாக இருக்கும். கீரை வந்து நீங்கள் கொஞ்சம் முத்தின கீரை, அந்த பூத்த கீரையும் பார்க்கலாம். அந்த தென்னமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கீரை வந்து நல்ல உயரமாக வளரக்கூடிய கீரை இனமாக இருக்குது. புதினா கூட இருக்குது. புதினா ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகை வகைக்குள்ளேயும் வரக்கூடிய ஒரு இலைமரக்கறி. இது வந்து நல்ல மனம், அதில் இருக்கிற மனம் தான் அதில் விசேட இயல்பு. இலைமரக்கறி செய்கை பகுதி கூடிய இதை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் மூட்டில் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. வெளியாகக்கூடிய பகுதி ரெண்டு பக்கமும் பசளி நடுகை செய்து அதை கொடியாக படர விட்டுருக்காங்க.